திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று இந்த நடிகர் புதிதாக கட்சி ஆரம்பித்த நடிகர் கூட்டணியா இல்லையா என்று அவருடைய தன்மை என்னன்னு வெளிப்படுத்தியிருக்காரு. எங்கன்னா அவர் இஃப்தார் நோன்பு ஓப்பன் பண்ண போன இடத்துல அங்கே கூட்டணி என்ன நிலவரம் குறித்து சொல்லியிருக்காரு. அது குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அவர் என்ன சொன்னாருன்னு இப்போ பார்த்துறீங்களா? ஸோ கடைசியில் என்னதான் இந்த விஜயை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போகிறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அரசியலில் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதமான ஒரு சமரசமும் நம்ம வச்சுக்க போகிறதே எல்லாம் அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. பார்த்தீங்களா என்ன சொல்கிறாருன்னு? இந்த கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி என்று பொய் பிரச்சாரம். என்ன சொல்கிறாரு? பொய் பிரச்சாரம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முதல்ல இவருக்கு நம்ம விளக்கம் சொல்லிடலாம், ஏன் அது பொய் பிரச்சாரம் அப்படின்னு சொன்னாருன்ட்டு. கடந்த ஒரு வாரமாக சோசியல் மீடியா மெயின்ஸ் மீடியா ரிப்போர்ட்டர்கள் அனைவரும் இது குறித்தே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போலாம் இவர் வாய் திறக்கவே இல்லை. சிபிஐ விசாரணைக்குன்ட்டு போனாங்க. விசாரணைக்கு போன இடத்துல அங்கே உண்மையிலேயே விசாரணை பண்ணியிருந்தா ஒரு சார்ஜெட்டாவது பதிவு பண்ணியிருந்துருக்கணும் இல்லையா? ஆனால் சார்ஜெட்டும் பதிவு பண்ணல. விசாரணை என்ன நிலவரம் அப்படின்னு இது வரைக்கும் இல்லை. சாதாரண ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ ஒரு கேஸ் வந்ததுன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட்டாக ஆய்வு பண்ணி சார்ஜெட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு நாள் போதும். அது உண்மைத்தன்மை என்ன ஏதுன்னு ஆய்வு பண்ணி ஒரு நாளையில் ஃபைல் பண்ணிடுறாங்க. ஆனால் கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு என்று கேட்குற மாதிரி வெளிப்படையாக தெரியும். கரூர் வழக்கில் என்ன நடந்ததுன்னா அவர் தாமதமாக வந்தார். அதனால தான் இத்தனை உயிரிழப்புகள். இன்னும் பல்வேறு காரணங்கள், தண்ணி கொடுக்கல, கூட்ட நெரிசலானது, மதியத்திலேருந்து நிற்க வச்சாங்க, இப்படியெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள். ஆனாலும் இவ்வளோ 41 பேர் இறந்த இடத்துல ஏன் ஒரு சார்ஜெட் கூட பதிவு பண்ணலை? கேள்வி வருது இல்லையா? அப்போது பிஜேபி ஏன் அவங்கள அப்புறம் எப்படி கூட்டணி வைக்காம கரூர் வழக்கை காட்டி தான் இவங்க மிரட்டுறாங்க, தாவேக்காவை மிரட்டுறாங்க, பணிய வைக்கிறாங்க அப்படின்னா அப்புறம் ஏன் இவங்க கூட்டணி வைக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எதுக்காக பொய் பிரச்சாரம்னு சொல்கிறாரு? அது நீங்கள் எப்படி அதை நடிக்கிறாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள் கேள்வி கேட்பீங்க. இவர் திரையில் நடிக்கிற மாதிரியே இங்கேயும் நடிச்சிட்டு இருக்காரு. உண்மையை பேசி இவருக்கு பழக்கமே இல்லை போல இருக்கு. பொய் பிரச்சாரம்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னாக்க, இவர் ஆரம்பத்திலேயே சொன்னார், நம்மளை நம்பி வரவங்களுக்கும் அது கூட்டணி அதிகார பகிர்வு கொடுக்குறோம் கூட்டணி வரவங்களுக்குன்னு சொன்னார். ஆனால் இவரை நம்பி ஒரு சொரிநாய் கூட அவங்க அலுவலகம் பக்கம் வரல. ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட அவங்க அலுவலகம் பக்கம் வரல. வேறு வழியே இல்லை. கூட்டணிக்குன்னு யாருமே வரல. இவங்கள கூட்டணிக்குன்னு எதிர்பார்த்தது யாருன்னு பார்த்தா அதிமுகவும் பிஜேபியும் தான். இவங்க 2 பேரும் தான் கூட்டணிக்குள்ளே எப்படியாவது கொண்டுகிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனை போட்டு தூண்டில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதை காரணம் காட்டி? அந்த கரூர் வழக்க காரணம் காட்டி தூண்டில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு விஜய் இந்த கூட்டணி அந்த கூட்டணியே பேசலைனாக்க இவங்க எப்போ சொல்லியிருப்பாங்க? ஃபஸ்ட்லேயே கூட்டணி பற்றி இந்த மாதிரி எல்லாரும் நிருபர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் பேசும்போதே அப்பயே சொல்லியிருப்பாங்க, நாங்கள் யாரும் கூட்டணி பேசலைன்னு. சொல்லலை. அதை பொய் பிரச்சாரம்னு சொல்லிட்டு அவதூறு பிரச்சாரம்னு மூடி மறைக்கிறாரு இந்த தலைவர் தான். இப்படின்னாக்க நம்ம ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டோம், சிபிஐ கரூர் பிரச்சனை வச்சு பிஜேபி மிரட்டுறாங்க அப்படின்னாக்க அப்போ கூட்டணி வைக்கலன்னா கரூர் பிரச்சனைக்கு கூப்பிடுற விசாரணை பண்ணத்தானே கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு நம்ம நண்பர்கள் கேள்வி எழுப்பலாம். பிஜேபியை நம்ம அவ்வளவு சாதாரணமாக எடை போட்டுற முடியாது. ஏன்னா அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க. எப்படின்னா இப்போ முடிஞ்ச வரைக்கும் கூட்டணி பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும். கூட்டணியில் உடன்படிக்கை வரல. ஏன் வரலன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்தது பேசுகிறேன். கூட்டணிக்கு உடன்படிக்கை வரல. அதனால் விட்டு பிடிப்போம்,
தேர்தல் முடிஞ்ச விட்டி இவங்க எத்தனை சீட்டு வெற்றி பெறுறாங்களோ அதை வச்சு கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அது வரைக்கும் சார்ஜிட்டும் போட மாட்டோம், நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம். நீ போ கண்ணா, எவ்வளோ தூரம் போறியோ போ, வாங்குடிம்பி என் கையில் இருக்குது, உன்னை நான் எப்படி தூக்கணும் அப்படி தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி விட்டு வச்சிருக்கு. இதுதான் காரணம். அவங்களுடைய பிளான் வந்து லாங் பீரியட், லாங் பிளான் அஜெண்டா, அவங்களுடைய அஜெண்டா. அதனால் விட்டு வச்சுருக்காங்க. இப்போது இப்படி நாம் எடுத்துக்குவோமே, பொய் பிரச்சாரம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, இது இவர் சொல்கிறது உண்மை என்றால் அப்போது அந்த மலமாடு பேசுனது அதுக்கு என்ன அர்த்தம்? யார் மலமாடுன்னு பார்க்குறீங்களா? காட்டுறேன் பாருங்க. 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. என்ன பேசுது மலமாடு? நீ 90 நான் 90, உனக்கு 2.5 வருஷம் எனக்கு 2.5 வருஷம், இப்படி உடன்படிக்கை பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. ஆனாலும் இப்போ அந்த நடிகை சொன்ன மாதிரி பொய் பிரச்சாரம் என்றால் இவங்க கூட்டணி பற்றியே பேசாமல் தானே இருந்திருக்கணும். எனக்கு இதுக்கும் நீ கூட்டணிக்கு போகாமல் இருந்திருந்தீனாக்க, பேச்சுவார்த்தைக்கு போகாமல் இருந்திருந்தீன்னா இப்படி உனக்கு நீ 90 நான் 90, உனக்கு 2.5 வருஷம் நான் எனக்கு 2.5 வருஷன்ற பேச்சுவார்த்தையே வந்திருக்காதுல்ல. அப்போது பேசியிருக்கிறாங்க, கூட்டணிக்கு போகிறதுக்கு எல்லா முயற்சியும் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் நடிகை ஒரு ஸ்டேட்மெண்ட் பொய் பிரச்சாரம்னு. இந்த நடிகனுக்கு முன்னாடியே இந்த மலமாடு வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு எங்கள் தலைவர்கள் எல்லாத்தையும் ஆஃபர் கொடுத்தாங்க, நாங்கள் எதையும் ஏற்றுக்கல, மக்களோடு தான் எங்களோட கூட்டணி. இதை கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்லலை மக்களோடு தான் கூட்டணின்னு. ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும்போது எல்லாத்துக்கும் ஆசையை காட்டி முதல்வர் ஆகணுன்ற ஆசையில் இருந்தார். அதனால் அப்போ சொல்லலை. இப்போ எல்லா கதவும் அடைச்ச பிறகு நாங்கள் மக்களோட தான் கூட்டணி அப்படிங்கிறாரு. ஏன் எல்லா கதவும் அடைச்ச பிறகுன்னு சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, இந்த ரஜினி பிரச்சனை பற்றி பேசினாங்களே, பேசி 5 நாள் ஆகுது. 5 நாள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, பிஜேபியை சேர்ந்த நயினார் நாகேந்திரனாக இருந்தாலும் சரி, வாயை திறக்கல, ஜிப்பு போட்டுக்கிட்டாங்க, கப் சிப் அப்படின்னு ஜிப்பு போட்டுக்கிட்டாங்க. 5 நாள் கழித்து அவங்க வந்து கண்டிக்கிறாங்க. ஏன் 5 நாள் கழிச்சு? கூட்டணி இனிமே பேச்சுவார்த்தை ஒத்து வராது, கூட்டணின்றது முறிவாகிடுச்சு, அதனால் ஷியோராக கூட்டணி வைக்க முடியாதுன்னு முடிவானதுக்கப்புறம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எல்லாம் காரியக்காரங்க, சுயநலவாதிங்க. அப்போ ஏன் தான் கூட்டணி வைக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிஜேபியோட நோக்கம் என்னன்னாக்க இந்த கட்சியெல்லாம் இணைச்சிக்கிட்டு, அதாவது அதிமுக, தாவேகா, இன்னும் பல அந்த உதிரி கட்சிகள் இருக்குங்கள, இவங்கெல்லாம் இணைச்சிக்கிட்டு பிஜேபி தலைமையில் கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது ஒரு பக்கம் பிஜேபி. அதிமுக என்ன பண்ணுது? அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமியோட எண்ணம் என்னன்னாக்க, அதெல்லாம் முடியாது, உனக்கு 2.5 வருஷம் எனக்கு 2.5 வருஷமா வேலைக்கே ஆகாது, நான் தான் முழுசு முதல்வராக இருப்பேன், நீ என் தலைமையை ஏற்றுக்கிட்டு வந்தா வா, உனக்கு ஒரு 50 சீட்டு தரேன், இல்லையா முடியாது. இது எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாடு. நம்ம நடிகர் இருக்காருல்ல, திடீர் முதல்வர், நான் தான் அடுத்த முதல்வர்னு சொல்லிட்டு வரவர், அவர் என்னாருனாக்க, அதெல்லாம் ஆளுக்கு ஆஃப் இயர்ஸில் முடியாது, நான் தான் முதல்வராக இருப்பேன் அப்படின்ட்டு, என்னால் 50 சீட்டுலாம் முடியாது அப்படின்ட்டு இவர். அப்போது 2 பேருமே, இவர் நடிகர் வந்து ஏன் தலைமையை ஏற்றுக்கணுங்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி ஏன் தலைமையை ஏற்றுக்கணுங்கிறாங்க. 2 பேருமே முதல்வராகத்தான் இருப்பேன் அப்படின்றாங்க. அதனால் என்னாச்சுனாக்க, இவங்க பேராசை, எடப்பாடி பழனிசாமி அவர் இத்தனை வருஷம் வரலாற்று 52 ஆண்டுகால அதிமுக ஆட்சி, அதிக நாள் ஆண்டு ஆட்சி, அவர் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் இவர் புதுசாக கட்சி ஆரம்பித்தவரும் அதே நிலைப்பாட்டில் இருந்ததுனால, 2 பேருமே முதல்வர் ஆகணும்னு ஆசைப்பட்டதுனால இந்த கூட்டணி அமைக்க முடியாமல் போயிடுச்சு. இதுதான் உண்மை. இதை அப்படியே கலராக வந்து மக்கள்கிட்ட ரீல் விடுறாங்க, நாங்கள் யாருக்கிட்டையும் கூட்டணியே பேசலை. எதுக்கு இவ்வளவு பொய்? முயற்சி பண்ணணும், எங்களுக்கு ஒத்து வரல, அதனால் கூட்டணி ஆட்சியிலன்னு வெளிப்படையாக பேசிட்டு போக வேண்டியதானே, எந்த கட்சியோட எங்களுக்கு ஒத்து வரலன்னு. அப்போது இந்த நடிகை ஆரம்பத்திலேருந்தே பொய் மட்டும்தான், வெளிப்படையாக யார்கிட்டையுமே பேச கிடையாது. இதில் எடப்பாடி பழனிசாமியும் வெளிப்படையாக பேச கிடையாது, கூட்டணி பேசவே இல்லைன்னு ஒரு டைமு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பேசலை அப்படிங்கிறது ஜெயக்குமார், அவர் வந்துட்டு எங்கள் தலைமையை ஏற்று வந்தாக்க
கூட்டணியை வச்சுக்கிறதுக்கு நாங்கள் பரிசீலனை பண்ணுவோம்னு அவர் ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட்டு. எத்தனை பொய்கள்! ஒரு கூட்டணி வைக்கிறதுக்குள்ள கலர் கலராக ரீல் விடுறாங்க. மக்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? முட்டாள்கள்னு நினச்சிட்டு இருக்கிறாங்களா? இவங்க போடுற ட்ராமா எதுவுமே மக்களுக்கு தெரியாதா? இப்படி பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த கூட்டணி கணக்கெலாம் ஒரு பக்கம் போனாலும் இந்த மலைமாடு இருக்குது இல்லை, மலைமாடு இந்த நடிகனை முடிச்சு கட்டுறதுக்குன்னே வந்தவன் தான் அந்த மலைமாடு. என்னாச்சுனாக்க ரஜினியை தேவையில்லாமல் சீண்டி விட்டு அவங்க கட்சியில் இருக்கிற தாவேக்காரே, நீங்கள் என்ன மோட்டிவில் ரஜினி சாரை பேசுனீங்க? அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. ரொம்ப நல்லவர், நேர்மையானவர், நாணயமானவர், தைரியமானவர். நீங்கள் எப்படி அப்படி பேசலாம்? எனக்கு பதில் சொல்லுங்கள். மேடையிலேயே ஆதவ அர்ஜுனா சார் பதில் சொல்லுங்கள், எனக்கு கேள்வி கேட்குறாரு, அதையும் பாருங்கள். ஆனால் ஒரு அற்புதமான மனிதர் ரஜினி சார். அதில் எந்த மாற்றமும் யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் பயந்தாங்கோலி கிடையாது, போராட்ட குணமுடையவர். இல்லைன்னா அன்றைக்கெலாம் நிறைய பேர் எதிர்த்து குரல் கொடுத்த மனிதர். அவரெல்லாம் போராட்ட குணமுடைய மனிதர். அப்படிப்பட்ட தைரியசாலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதனால் என் பழகின இதில் 45 வருஷம் பழக இருக்கின்ற உரிமையில் அவரை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு ஆதவ அர்ஜுன் சாரை ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேங்க. நான் கூட இருந்தேன், எனக்கு தெரியும் உங்களுக்கு இன்டென்ஷன் இல்லைன்னு தெரியும். ஆனால் பப்ளிக்காக எனக்கு நீங்கள் எந்த எண்ணத்தில் பேசுனீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். வர அந்த 1-2 ரஜினி சார் ஓட்டு ரசிகர்கள் ஓட்டை காலி பண்ணிட்டாங்க. அஜித் சார் ரசிகர்கள் ஓட்டை அவங்க கூட ஆரம்பத்துலேருந்தே வாய்க்கா வரப்பு சண்டை அவங்களுக்கும் இவங்களுக்கும், அந்த ஓட்டை காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னும் மற்ற கட்சிகள்கிட்டலாம் ஆரம்பத்துலேருந்தே வாய்க்கா வரப்பு தான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது. எந்த கட்சி கூடயும் நல்லுறவு இல்லை. எல்லாத்தையும் சீண்டி பம்பு இழுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, நிலைமை என்னாச்சுன்னா, இவனுக்காகவே திமுகவுக்கு ஓட்டு போடணும். யாரு? ஆதவ அர்ஜுனாக்கு. இவன் வாயை திமிர அடக்கிறதுக்கு அவசரமே இந்த தாவேக்காவுக்கு ஓட்டு போடணுன்ற நினச்சிட்டு இருந்தவங்கலாம் கூட அவன் வச்சு செய்கிற அளவுக்கு அவ்வளோ காண்டாயிட்டாங்க மக்கள். ஆக மொத்தத்தில் வர வேண்டிய ஓட்டியும் தாவேக்கா இல்லை. அவர் என்னமோ பெரிய அந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் கூட ஒரு நிமிஷம் பேச விடாமல் அவங்க அந்த கோஷம் போடுறதுலேயே தின்றதுலேயும் கோஷம் போடுறதுலையும் தான் குறியா இருந்தாங்களே ஒழிய அந்த தலைவர் நடிகன் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கறதுல அவங்க குறியல்ல. அப்படித்தான் இன்னும் அது ஒரு அரசியல் கட்சியாகவே வடிவம் பெறாமல் பார்க்க வந்த கட்சியாக தான் இருக்குது. கேட்க வந்த கட்சியை என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் அது ஒரு அரசியல் கட்சியாகவும் நடிகனை தலைவனாகவும் அங்கீகரிக்க முடியும். இப்போ அது வரைக்கும் இந்த தேர்தலில் பார்ப்போம். இந்த 18க்கு கீழே இருக்கிற அந்த சோசியல் மீடியா எழுத்தாளர்களை வச்சு இவங்க எப்படி ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் ஒரே மாதம்தான் தேர்தலுக்கு இருக்குது. இந்த தேர்தல் முடிவு எத்தனை % இந்த நடிகனோட ட்ராமா ரீல்ஸ் நடிகனோட கட்சி வாங்குது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.